பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு இடம் வனாந்திரத்திலே இருந்தான். அதை பத்தி ஒரு ஆத்தர் அழகா சொல்றாரு, ரீச் த ப்ராமிஸ்ட் லேண்ட் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ த வில்டர்னஸ். ஸோ நீங்கள் ஒரு வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்க வந்துட்டு வனாந்திரத்தின் வழியாக தான் போக வேண்டும் என்று அந்த ஆத்தர் சொல்றாரு. இது போலதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் வனாந்திரத்தின் வழியில நம்ம போவோம் இல்லையா? ஒரு சில நேரத்துல அந்த வனாந்திரமான வழி வந்துட்டு வேறு மனிதர்கள் மூலியமா நம்ம அந்த வனாந்திரத்தின் வழியில் போயிருக்கலாம். நம்மளுடைய சில அறியாமையினால் நம்ம அந்த வனாந்திரத்துக்குள்ள போயிருப்போம். ஆனா ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மனிதர்கள் மூலியமா நம் வனாந்திரத்துக்குள் போனாலும் இல்ல நம்மளோட அறியாமலே நம் வனாந்திரத்துக்குள் போனாலும் தேவன் அந்த வனாந்திரத்திலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அழகா வேதத்துல ஒரு இது இருக்கு. ஆகார் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரியும்ல. ஆகார் ஆபிரகாம் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு வனாந்திரத்திற்கு வராங்க. ஸோ வனாந்திரத்துக்கு வரும்போது அவங்க நல்லா பாருங்க, தன்னோட பிள்ளை சாக போகுதுன்னு தெரிந்து வனாந்திரத்துல ஒரு தூரமான இடத்துல என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு நின்று பாக்குறாங்க. ஆனா அது கீழே வர வசனத்தை படிக்கும்போது அழகா ஆதியாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையோட இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். தேவன் பிள்ளையோட இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். எந்த வனாந்திரத்துல அவன் சாவான்னு நினைச்சாங்களோ, எந்த வனாந்திரத்துல அவனால வாழ முடியாதுன்னு வந்துட்டு ஆகார் யோசிச்சாங்களோ, அதுக்கு அடுத்த வசனம் அழகா சொல்லுது, தேவன் பிள்ளையோட இருந்தார், அதே வனாந்திரத்துல அவன் வல்லவனாய் வந்து நிற்கிறான். இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலும் இப்ப நம்ம போயிட்டு இருக்க சில வேஸ் வந்துட்டு வனாந்திரமா இருக்கலாம். இதுல எப்படிடா நான் இதுல இருந்து வெளியே வரப்போறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இது எப்படி நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களோடும் என்னோடும் யார் இருக்கானா, தேவன் இருக்கிறார். அவர் எந்த இடத்துல நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அவர் நம்ம மேல கொண்டு வர வல்லவரா இருக்கார். நாம் ஒன்றே ஒன்றுதான் இதற்கு செய்யணும். ஆண்டவரே, நீர் என்ன வழியில் என்னை நடத்தினாலும் ஆண்டவரே, நான் உம்மை புரிந்து கொண்டு உம்மோடு இணைந்து போவதற்கு தேவன் கிருபையில தர நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம எல்லா பாதையிலும் நேர்த்தியாய் நடத்த வல்லவர். நீங்க வனாந்திரமான பாதையில போனாலும் கவலைப்படாதீங்க, வாழ்க்கையே இழந்துட்டாலும்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை மீட்டு கொண்டு வருவார். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், இந்த நேரத்துல ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை எந்த பாதையில நடத்தினாலும் அவற்றை புரிந்து கொண்டு போவதற்கு நீர் எனக்கு கிருபை தாரோன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவர். ஆமென். தேங்க்யூ.